வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். தொழிலாளர்களின் மீதான அன்பும் அக்கறையும் தொடரும். மே தின வாழ்த்துக்களை கூறினார் முதலமைச்சர் ரங்கசாமி. மேய்ச்சலுக்கு செல்லும் மாடுகள் மர்மமான முறையில் உயிரிழப்பு. பிள்ளையார்குப்ப கிராம விவசாயிகள் அதிர்ச்சி. தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் மே தின கொண்டாட்டம். நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் எதிர்க்கட்சி தலைவர் சிவா. புதுச்சேரி கட்டுமான பொறியாளர் சங்க பதவி ஏற்பு விழா. போதையில் சிலர் தூங்கியதால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். தொழிலாளர்கள் மீதான அன்பும் அக்கறையும் தொடரும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி மே தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள மே தின வாழ்த்து செய்தியில் தொழிலாளர் தோழர்கள் அனைவருக்கும் தனது உளங்கனிந்த மே தின நல்வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். உழைப்பை மூலதனமாக்கி நாட்டின் முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சிக்கு தங்கள் பங்களிப்பை நல்கிடும் தொழிலாளர்களின் கடின உழைப்பை அங்கீகரிப்பதோடு அவர்களின் உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டியதையும் மே தினம் வலியுறுத்துகிறது என குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர்களின் நலனை பேணி காப்பதிலும் பாதுகாப்பான பணி சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதிலும் தமது அரசு எப்போதும் தனி கவனம் கொண்டுள்ளது என்றும் தொழிலாளர் தோழர்கள் மீதான அரசின் அன்பும் அக்கறையும் என்றும் தொடரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உழைக்கும் மக்கள் தங்கள் உரிமைகளை வென்றெடுத்ததை கொண்டாடும் இந்த மே தினத்தில் தொழிலாளர்கள் தங்கள் வாழ்வில் மென்மேலும் உயர்வு பெற்று நலமோடும் வளமோடும் வாழ தனது வாழ்த்துக்களை கூறுவதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை லாஸ்பேட்டை கமலா அறக்கட்டளையின் மூலம் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு வங்கிக் கடன் பெற்றுத் தரப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள கமலா அறக்கட்டளை அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் லாசுப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அன்னை இந்திரா மகளிர் சுய உதவி குழுவினருக்கு சிறு குறு தொழில் தொடங்க கமலா அறக்கட்டளையின் மூலம் வங்கிக் கடன் பெற்றுத் தரப்பட்டது. இதனை கமலா அறக்கட்டளையின் முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு பகிர்ந்தளித்தார். இந்த நிகழ்ச்சியில் அன்னை இந்திரா மகளிர் சுய உதவி குழுவின் தலைவி எழிலரசி, செயலாளர் கஜலட்சுமி மற்றும் அன்னை இந்திரா சுய உதவி குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ஜெயசங்கரி, ஜெயலட்சுமி, சாந்தி, யாமினி, விஜயா, உமா, அவ்வளோதானப்பா. புதுவை திருக்குறள் மன்றத்தில் திருக்குறள் உரை நூல் வெளியீடு ஜெயராம் உணவகத்தில் நடைபெற்றது. புதுவை திருக்குறள் மன்றத்தின் சார்பாக இளைய தலைமுறைக்கு இனிக்கும் திருக்குறள் 7 சொல்லுக்குள் எளிய உரை எனும் நூல் வெளியிடப்பட்டது. ஜெயராம் உணவகத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் புதிமத்தின் தலைவர் கலைமாமணி சுந்தரர் லக்ஷ்மி நாராயணன் தலைமை தாங்கினார். ஒவ்வொரு வீட்டிலும் திருக்குறள் புத்தகம் இருக்க வேண்டும், திருக்குறள் கூறியபடியே வாழ வேண்டும், புதுவை மாநிலம் திருக்குறள் மாநிலமாக வேண்டும் என அறிவுறுத்தினார். புதுமத்தின் செயலர் மாதவன் நோக்க உரை ஆற்றினார். புதுவையில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு தொடர்ந்து திருக்குறள் பரப்பும் பணியை இம்மன்றம் செய்து வருகிறது எனவும் கூறினார். புதுமத்தின் துணைத் தலைவர் பேராசிரியர் சந்திரசேகரன் நூலினை வெளியிட்டார். புதுமத்தின் பொருளாளர் அரிமா செல்வகாந்தி நூலினை பெற்றுக்கொண்டார். கவிஞர் ராசமாணிக்கம் நூலினை ஆய்வு செய்தார். பேராசிரியர் திருவள்ளுவன் வாழ்த்துரை வழங்கினார். நூலுக்கு உரை எழுதிய பேராசிரியர் புதுவை கிருஷ்ணா நன்றி கூறினார். புதுமத்தின் உறுப்பினர்களும் பிற தமிழ் இலக்கிய அமைப்பினரும் கவிஞர்களும் தமிழ் ஆர்வலர்களும் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்து வாழ்த்து தெரிவித்தனர். அணுவை துளைக்க முடியும் என்று கண்டுபிடித்தது நம்முடைய ஔவையார் தான். அணுவை துளைத்து 7 கடலையும் சொல்லி அப்படிப்பட்ட அருமையான கருத்துக்களை எல்லாம்
புதைத்து வைத்திருக்கிற நம்முடைய திருவள்ளுவர் அது எல்லா மக்களுக்கும் சென்று சேர வேண்டும். இதை ஒரு திருக்குறள் படி வாழ்ந்தால் போதும். அதான் ஐயாவுடைய கனவு. அதுபடி நிறைய வாங்குறேன். ஏற்கனவே நிறைய ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கணினி அறிவியல் துறை சார்பாக இன்றைய மாணவர்களின் நுண்ணறிவு மற்றும் பகுத்தாய்வு திறனை மேம்படுத்துதல் மற்றும் ஊக்குவித்தல் அடிப்படையில் டிஜிட்ரிக்ஸ் நிகழ்வானது நடைபெற்றது. ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கணினி அறிவியல் துறை சார்பாக இன்றைய மாணவர்களின் நுண்ணறிவு மற்றும் பகுப்பாய்வு திறனை மேம்படுத்துதல் மற்றும் ஊக்குவித்தல் அடிப்படையில் டிஜிட்ரிக்ஸ் நிகழ்வானது கல்லூரியின் தாளாளர் முனைவர் அரவிந்தன் வழிகாட்டுதலின்படி தொடங்கியது. இந்த நிகழ்வில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் விமலானந்த் வாழ்த்துரை வழங்கினார். துணை முதல்வர் முனைவர் ஜனார்தனன் ஊக்கவுரை வழங்கினார். கணினி தொழில்நுட்பவியல் துறை தலைவர் ஹெப்சி புஷ்பராணி வரவேற்புரை வழங்கினார். இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக ஜோஹோ கழக தயாரிப்பு நிறுவனத்தின் இயக்குனர் ராஜலட்சுமி சீனிவாசன் தலைமை உரையாற்றினார். மேலும் தொழில்நுட்பம் சார் வினாடி வினா, குறியீட்டு இணைப்பு, விளையாட்டு, பாட்டு, நடனம், தொன்மம் சார்ந்த பல்வேறு போட்டிகள் நிகழ்த்தப்பட்டன. இப்போட்டியில் ராஜீவ்காந்தி, போப் ஜான்பால், மயிலம், இதயா, ஸ்ரீ மணக்குள விநாயகர், சாரதா கங்காதரன், கிறிஸ்ட், ஜீசஸ் கிறிஸ்ட் என புதுவை மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இறுதியாக ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று ஒட்டுமொத்த கோப்பையை தட்டி சென்றது. இந்த நிகழ்வை கணினி தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர்கள் ஷெரீப் பைக் மற்றும் வினோதினி மற்றும் பிற பேராசிரியர்கள் மாணவர்கள் ஒருங்கிணைத்திருந்தனர். இறுதியாக துறை மாணவர்கள் நன்றி உரை வழங்கினர். LFB ஸ்போர்ட்ஸ் சார்பில் LFB பாண்டிச்சேரி அண்டர் 11 ஃபுட்பால் லீக் போட்டிகள் நடைபெற்றது. LFB ஸ்போர்ட்ஸ் சார்பில் LFB பாண்டிச்சேரி 11 வயதிற்குட்பட்டவர்களுக்கான ஃபுட்பால் லீக் போட்டிகள் நடைபெற்றது. இதில் மொத்தம் 6 அணிகள் மற்றும் 84 போட்டியாளர்கள் பங்கு பெற்றனர். இந்த போட்டியானது கடந்த 2 மாதங்களாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான முழு ஏற்பாட்டினையும் சபரி வித்யாசர்மம் பள்ளி மற்றும் லி ராயல் பார்க், முத்துசில் பிளாசா ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி கால்பந்து சங்க செயலாளர் தனசேகர், புதுச்சேரி கால்பந்து சங்கதார அடையாளர் தூதர் ராஜேஸ்வரன், புதுச்சேரி கால்பந்து சங்க தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் சதீஷ், லி ராயல் பார்க் நிர்வாக இயக்குனர் சமீர் ஆகியோர் கலந்து கொண்டனர். முத்துசில் பிளாசா நிர்வாக இயக்குனர் ஜனார்த்தனன், சபரி வித்யாசர்மம் மேல்நிலை பள்ளி நிருபர் மற்றும் LFB விளையாட்டுக் கழகத்தின் நிறுவனர் அமுதவாணன் ஆகியோர் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற நெட்டப்பாக்கத்தை சேர்ந்த என்ஸ்டார் கால்பந்து அணிக்கு முதல் பரிசை வழங்கினார். மேலும் 2ஆம் இடம் பிடித்த LFB கால்பந்து அகாடமி, 3ஆம் இடம் பிடித்த பிளேமேக்ஸ் FC அணிக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சபரி வித்யாசர்மம் மேல்நிலை பள்ளி நிருபர் மற்றும் LFB விளையாட்டுக் கழகத்தின் நிறுவனர் அமுதவாணன் ஆகியோர் தேசிய அளவில் 20 வயதிற்குட்பட்டவர்களுக்கு கால்பந்து போட்டியில் கலந்து கொள்ள உள்ள புதுவை அணிக்கு ஜெர்சி வழங்கினார். மேலும் சபரி வித்யாசர்மம் மேல்நிலை பள்ளி மற்றும் புதுச்சேரி கால்பந்து சங்கம் இணைந்து கோடைக்கால கால்பந்து பயிற்சி முகாம் AIFFBCD உரிமம் பெற்ற பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி வழங்க உள்ளதாக தெரிவித்தனர்.
தமிழர் கட்சி சார்பாக மே தினத்தை ஒட்டி கடலூர் சாலையில் உள்ள தொழிலாளர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மே 1 தொழிலாளர் தினத்தை ஒட்டி பல்வேறு தொழிற்சங்க நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் கட்சி மற்றும் அமைப்பு கொடிகளை ஏற்றி தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக கடலூர் சாலையில் உள்ள தொழிலாளர் சிலைக்கு தொழிற்சங்க பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு தென்னரசு தலைமையில் மாநில செயலாளர் சிவகுமார் முன்னிலையில் தொழிலாளர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதில் மாநில தொழிற்சங்க நிர்வாகி ஜெகதீஷ் மற்றும் நாம் தமிழர் கட்சி மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஜீவானந்தம் 90 ஸ்டார் முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை எதிரே பொதுமக்களுக்கு இலவச மோர் வழங்கினர். புதுச்சேரி ஜீவானந்தம் 90 ஸ்டார் முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து தங்களின் குழுவின் சார்பாக பொதுமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு புதுச்சேரி ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை எதிரே 90 ஸ்டார் நண்பர்கள் குழுவின் சார்பாக பொதுமக்களுக்கு இலவச மோர் வழங்கப்பட்டது. இதில் ஜீவானந்தம் 90s முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச மோர் வழங்கினர். நடிகர் அஜித் பிறந்தநாளை ஒட்டி போதை ஒழிப்போம் என்ற தலைப்பில் அஜித் ரசிகர்கள் ஊர்வலமாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி அஜித் ஃபேன்ஸ் கிளப் சார்பாக தொடர்ந்து புதுவை மாநிலத்தில் பல்வேறு சமூக சேவைகள் மற்றும் விழிப்புணர்வுகள் செய்து வருகின்றனர். அந்த வகையில் நடிகர் அஜித் பிறந்தநாளையொட்டி அண்ணா சாலையில் போதை ஒழிப்பு என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். இதில் மருத்துவர் பிரபாகரன் கலந்து கொண்டு பேரணியை தொடங்கி வைத்தார். மேலும் இதில் கலந்து கொண்ட அஜித் ரசிகர்கள் போதை ஒழிப்போம், நல்ல பாதையை தேடுவோம் என்று அண்ணா சாலையிலிருந்து ராஜா திரையரங்கம் வரை பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். எனது சமூக ஆர்வலர் சார்பாக எனது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்க்கையிலும் தெரிவிப்பதோடு இன்றைய நாள் நாம் ஆரம்பித்தது போதையை ஒழித்திட ஒன்றிணைவோம் என்ற ஒரு கோட்பாடோடு விற்காதே விற்காதே விற்காதே. சகோதர சகோதரிகளே, நீங்கள் புதுவை மாநில INTUC 45வது செயற்குழு கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. மே 1 உழைப்பாளர் தினத்தையொட்டி INTUC தொழிற்சங்க அமைப்பின் 45வது செயற்குழு கூட்டம் இடையார்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் INTUC மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது. எனக்கு வாய்ப்பு கொடுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். பையன் டிஷ் தான், ஒரே ₹1 சந்தா கிடையாது. அவங்கவுங்க வாங்கி அவங்க செலவு வச்சுங்க, இங்க வேணாம் மாநிலத்துக்கு வேணாம் அப்படின்னு ஒரு நைட்டு சிந்திச்சு சார் வல்சராஜி கூட்டுக்கா சார், நீங்க இந்த சம்பவம் 5 மடங்கு 3 மடங்கு அறிவிக்கல, நாளைக்கு நடக்க போறது இன்னும் நீங்க யோசனை பண்ணிக்கங்கன்னு சொன்னார். ஒரே வார்த்தை இல்ல, நம்ம பார்த்தாலே அவங்க குடிக்க மாட்டோம். எவ்வளவு பெருப்பர் மீட்டிங்ல நம்ம கூட்டம் முன்ன உட்காரணும். அவங்க எவ்வளவு இப்படி பண்ணீங்க? ஏன்னா தொழிற்சாலையுடைய தொழிலாளி வேணும், அங்க வேலை செய்யற முதல்ல. உழவர்கரை தொகுதி NR காங்கிரஸ் பிரமுகர் கோபி பிறந்தநாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. உழவர்கரை தொகுதி NR காங்கிரஸ் பிரமுகர் கோபி பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. அவருக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக மணக்குளை விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் நாராயணசாமி நேரடியாக சென்று பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் இதில் NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
டாக்டர் நாராயணசாமி டாக்டர் நாராயணசாமி வருங்கால சட்டமன்றம் அண்ணா மாநில தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் மே தின கொண்டாட்டம் 30 இடங்களில் கொடியேற்றிய தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா. தொழிலாளர் தினத்தையொட்டி புதுச்சேரி மாநில தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் சுதேசி பஞ்சாலை, மாஸ் ஹோட்டல், பழைய சட்டக்கல்லூரி, கதிர்காமம், புவன்கரே வீதி ஆட்டோ ஸ்டாண்ட், மூலக்குளம் ஆட்டோ ஸ்டாண்ட், மேட்டுப்பாளையம் தேவி பாட்டில் தொழிற்சாலை, திருவள்ளுவர் பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலைய ஆட்டோ தொழிற்சங்கங்கள், தந்தை பெரியார் போக்குவரத்து கழக பணிமனை, பிஆர்டிசி பணிமனை, வில்லியனூர் ஆட்டோ மற்றும் டெம்போ ஓட்டுநர்கள் சங்கம், நோனாங்குப்பம் போட் ஹவுஸ் உள்ளிட்ட 30 இடங்களில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் கொடியேற்றுதல் மற்றும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை தலைவர் அண்ணா அடைக்கலம் தலைமை தாங்கினார். தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் அங்காளன், சிவகுமார், மிஷேல், காயா ரோகணம், காந்தி, துரை, பக்தவச்சலம், சீனிவாசன், அண்ணாதுரை, ராஜேந்திரன், திருக்குமரன், விஜயபாஸ்கர், கண்ணன், ரவி, கவுஞ்சியப்பன், ராஜசேகர், ஆட்டோ தொழிற்சங்க நிர்வாகிகள் இமானுவேல், ராஜேஷ், அஜிபாஷா, முருகன், சண்முகம், அம்பலவாணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் தொழிலாளர் முன்னேற்ற சங்க கௌரவ தலைவருமான சட்டமன்ற உறுப்பினர் சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொழிலாளர் முன்னேற்ற சங்க கொடியேற்றி வைத்து தொழிலாளர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். தொடர்ந்து ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சீருடை, மதிய உணவு, மோர்பந்தல் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, பொருளாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார், மாநில இளைஞரணி அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சம்பத், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, ஜேவிஎஸ் சரவணன், பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், சக்திவேல், சன் சண்முகம், பிரபாகரன், வேலவன், செந்தில்குமார், அமுதாகுமார், தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், திராவிடமணி, வடிவேல், சீதாராமன், ராஜாராம், ராஜா என்கிற தியாகராஜன், கலிய கார்த்திகேயன், சக்திவேல், மணிகண்டன், சத்தியவேல், அமைப்புசாரா ஓட்டுநர் அணி அமைப்பாளர் மதிமாறன், தொண்டரணி அமைப்பாளர் வீரையன், விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் ரவி, மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் சுமதி, மகளிர் அணி அமைப்பாளர் காயத்ரி, இளைஞர் அணி துணை அமைப்பாளர் உத்தமன், வர்த்தகர் அணி துணை தலைவர் குரு என்கிற சண்முக சுந்தரம், கலை இலக்கிய பகுத்தறிவு துணை தலைவர் புலவர் கிருஷ்ணமூர்த்தி, ராமகிருஷ்ணன், தமிழ்வாணன், ஆட்டோ அஜிபாஷா, காளிதாஸ், ஜெகன், தமிழ்ச்செல்வன், முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இங்க பாருங்கம்மா பாட்டி, இங்க பாருங்க அண்ணா, இங்க பாருங்க பாட்டி பாட்டி அண்ணா செந்தில் அண்ணா இங்க பாருங்க. புதுச்சேரியை தூய்மையாக வைத்திருக்கும் துப்புரவு தொழிலாளர்களை மே தினத்தில் கௌரவப்படுத்திய புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்கத்தினர். மே 1 தொழிலாளர் தினத்தை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் துப்புரவு தொழிலாளர்களை கௌரவித்து வருகின்றது. அதேபோன்று இந்த ஆண்டும் புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்கம் துப்புரவு தொழிலாளர்களை கௌரவித்து கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் துப்புரவு பணியில் ஈடுபடும் தொழிலாளர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு சால்வை அணிவித்து காலை சிற்றுண்டி உணவை அளித்து புதுச்சேரி சென்டாக் பெற்றோர் மாணவர் நலசங்கத்தினர் கொண்டாடினர். இதுகுறித்து பேசிய சென்டாக் பெற்றோர் மாணவர் நலசங்க தலைவர் நாராயணசாமி, துப்புரவு தொழிலாளர்கள் பயன்படுத்தும் வகையில் இரவு நேரங்களில் நகர பகுதியில் உள்ள பொது கழிப்பிடங்களை திறந்து வைத்திருக்க வேண்டும். புதுச்சேரி நகரத்தை தூய்மையாக வைத்திருக்கும் துப்புரவு தொழிலாளர்களை நாம் இந்நாளில் வணங்கி போற்ற வேண்டும். அவர்கள் இல்லை என்றால் புதுச்சேரியில் தூய்மை இல்லாமல் ஆகிவிடும். புதுச்சேரி அரசு அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்று கூறினார்.
இந்நிகழ்ச்சியில் சங்க செயலாளர் ரவிச்சந்திரன் மற்றும் லைன்ஸ் தியாகராஜன், கார்த்திகேயன், முத்துராமன், யுவராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். இந்த பொழுது பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கு தினம் தொட்டு ஒரு முறையாக கொண்டாடுறாங்க. ஆனால் உங்களை எல்லாம் என்ன பண்ணோம், இன்னைக்கு ஒரு நாள் இல்லை, நீங்கள் இல்லைன்னா அப்படி பின்னாடி முக்கிய காரணம் இந்த தொழிலாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள். இவங்க இல்லைன்னா இன்றைக்கி புதுச்சேரியே இன்றைக்கி சுத்தமாக இருக்காது. ஏன்னா இன்றைக்கி சுற்றுலா அதிகமாக வந்துட்டுருக்குறாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த சனி ஞாயிறில் பார்த்திங்கன்னா கண்ட இடத்துலையும் கண்ட பொருளையும் வீசி தள்ளிட்டு போகிறாங்க. அதை முகம் சொல்லிக்காமல் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் இந்த சுத்தமாக இன்றைக்கி க்ளீன் த சிட்டி அப்படிங்கிற மாதிரி புதுச்சேரியே ஒரு தூய்மை நகரமாக உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். உங்க ஒர்க் ஸ்பேஸ்க்கு இல்ல பர்சனல் ஒர்க்கு குவாலிட்டியான கேட்ஜெட்ஸ் தேடுறீங்களா? இனி எங்கேயும் தேடாதீங்க, ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வந்துருங்க. ஆமாங்க, ஏசர் பிராண்டோட லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப், டெஸ்க்டாப், ஆச்சரியப்படுத்தும் அனைத்து தயாரிப்புகளின் ரேஞ்சும் இப்போ நம்ம ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ல. உங்களோட ஏசர் டெஸ்க்டாப்க்கு தேவையான எல்லா தேவைகளும் எங்க கிட்ட இருக்கு. அதோட ஏசர் மானிட்டர், ஆக்சசரிஸ் எல்லாமே இப்போ ஒரே இடத்துல. டிவில இதன ரகங்களான உங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி 55 இன்ச் UHD, 65 இன்ச் UHD டிவிக்கள், 70 இன்ச் UHD டிவிக்கள், V சீரிஸ் QLED டிவிக்கள். இந்த சம்மருக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்கச்சக்க ஆஃபர்ஸோட Acer Aspire 3 சீரிஸ், Acer Aspire 5 சீரிஸ், Acer Aspire 7 சீரிஸ், Acer Swift thin and lightweight, Acer Nitro சீரிஸ், Acer Predator Helios சீரிஸ், Acer Projector பை அனைத்திற்கும் ஸ்டூடெண்ட் ஆஃபர்ல 7% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அதுவும் கூடுதல் உத்தரவாதத்தோட உங்க ஷாப்பிங்கை இன்னும் ஹாப்பி ஆக்குற மாதிரி பழசுக்கு புதுசு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கூடுதல் வாரண்டி. அதோட பஜாஜ், HDB, HDFC வங்கி மூலம் ஈஸி EMI-ல வாங்கிட்டு போங்க. ஏசர் பொருட்கள் வாங்குங்க, உங்க லைஃப ஹாப்பியா கொண்டாடுங்க. நம்பர் 91 காமராஜ் சாலை, GRT ஜுவல்லர்ஸ் எதிரில், பாண்டிச்சேரி. செல் 9092588333. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் தங்களை வெயிலில் இருந்து காத்துக்கொள்ளும் வகையில் பல்வேறு இடங்களில் நீர்மோர், பழங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் முத்தியால்பேட்டை பகுதியில் பொதுமக்களுக்கான இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இதனை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர், மோர், தர்பூசணி, வெள்ளரி உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கம் அடுத்த பிள்ளையார்குப்பம் பகுதியில் கடந்த சில மாதங்களாக மேய்ச்சலுக்கு செல்லும் பசுமாடுகள் மர்மமான முறையில் உயிரிழப்பு. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கம் அடுத்த பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் கடந்த சில மாதங்களாக மேய்ச்சலுக்கு செல்லும் பசுமாடுகள் மர்மமான முறையில் உயிரிழந்து வருகின்றன. இதற்கான காரணம் குறித்து கால்நடைத்துறையும் காவல்துறையினரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆனால் மாடுகள் உயிரிழப்புக்கான உண்மையான காரணம் என்ன என்பது மர்மமாகவே இருந்து வருகிறது. இந்த நிலையில் பிள்ளையார்குப்பத்தை சேர்ந்த பாலமுருகன், தண்டபாணி இருவரது மாடுகளும் மேய்ச்சலுக்கு சென்றுள்ளது. பிள்ளையார்குப்பத்தில் உள்ள தனியார் குடியிருப்பு பகுதிக்கு எதிரே உள்ள மேய்ச்சல் பரப்பில் மாடுகள் புற்களை மேய்ந்து கொண்டிருந்தது. மாலை நேரத்தை கடந்தும் மாடுகள் வீட்டிற்கு திரும்பாததால் பாலமுருகன், தண்டபாணி இருவரும் மாடுகளை தேடி வந்துள்ளனர். இந்த நிலையில் அதிகாலை பிள்ளையார்குப்பத்தில் உள்ள திறந்தவெளி பகுதியில் பாலமுருகனுக்கு சொந்தமான சினை மாடு ஒன்றும், கறவை மாடு ஒன்றும், தண்டபாணிக்கு சொந்தமான சினை மாடும் அடுத்தடுத்து வாயில் நுரை மற்றும் ரத்தம் தள்ளிய நிலையிலும் ஆசன வாயிலும் ரத்தம் வெளியான நிலையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளது.
இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர்கள் இருவரும் இதுகுறித்து கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து கால்நடைத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த கால்நடை மருத்துவர் சம்பத்குமார் தலைமையிலான குழுவினர் இறந்து கிடந்த மாடுகளை உடற்கூறாய்வு செய்தனர். மேலும் உடல் உறுப்பு மாதிரிகளை சேகரித்து ஆய்விற்கு அனுப்பியுள்ளனர். முதற்கட்ட ஆய்வில் இறந்து கிடந்த மாடுகள் விஷம் சாப்பிட்டு இறந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. எனினும் உடற்கூறு ஆய்வு அறிக்கை வந்த பின்னரே உண்மையான காரணம் தெரிய வரும். மேலும் இதுகுறித்த புகாரின் பேரில் கிருமாம்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விஷம் வைத்து மாடுகள் கொல்லப்பட்டதா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே பிள்ளையார்குப்பத்தில் 5 மாடுகள் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ள நிலையில் அது தொடர்பான உடற்கூறாய்வு அறிக்கை குறித்து எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. இதனால் கால்நடைத்துறையின் மீது விவசாயிகள் நம்பிக்கை இழந்துள்ளனர். இந்த நிலையில் மீண்டும் தற்பொழுது 3 மாடுகள் உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு குருவிநத்தம் பகுதியில் திமுக சார்பில் அன்னதானங்கள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வேண்டுதலுக்கு ஏற்ப குருவிநத்தம் பகுதியில் வெகு விமர்சையான முறையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் இனிப்புகள், அன்னதானம், விளையாட்டுப் போட்டி, பரிசளிப்பு விழா என்று பல நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருவிநத்தம் பகுதியில் புதுச்சேரி மாநில திமுக விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் தவமுருகன் ஏற்பாட்டில் திமுக கட்சியின் பொறுப்பாளர்கள் முன்னிலையில் அப்பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் திமுக பொறுப்பாளர்களும் ஊர் முக்கியஸ்தர்களும் கட்சி பிரமுகர்களும் என்று திரளாக கலந்து கொண்டு சிவா பிறந்தநாளை கேக் வெட்டி கொண்டாடினர். அவர் ஒரு ஆள் எடுத்து அப்புறம் நான் திரும்பி நில்லுமா ஐயா திரும்பி போமா எல்லாருக்கும் உண்டு. ஊருக்கு வந்தாங்க ஊருக்கு வாங்கி சரியான ஊருக்கா எங்க ஊரை வாங்கினான்னு தெரியல. ஐயா வாங்க இல்லைங்க வாங்க தவளக்குப்பம் அண்ணா நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ சொர்ணகர்ஷண பைரவர் மற்றும் அஷ்ட பைரவர்கள் ஆலயத்தில் 3ஆம் ஆண்டு பெருவிழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் அண்ணா நகரில் தனித்திரு கோவிலாக எழுந்தருளியுள்ள அருள்மிகு சொர்ணகர்ஷண பைரவர் மற்றும் அஷ்ட பைரவர்கள் ஆலயத்தின் 3ஆம் ஆண்டு அஷ்டமி பெருவிழா 29ஆம் தேதி காலை கணபதி வேள்வி மற்றும் நவகிரக வேள்வி, மூலவர், உற்சவ மூர்த்திகளுக்கு வாசனை திரவியங்கள் மூலம் திருமஞ்சனம் செய்யப்பட்டு கலச புறப்பாட்டுடன் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மலர்களால் அலங்கரித்து மகா தீபாராதனை, சன்னதியில் திருக்கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டுதல் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சந்தனம், அபிஷேகத்தூள், பால், தயிர், தேன், இளநீர், பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து கோமதி அம்மையார் குழுவினரால் திருவாசகம் பாடப்பட்டது. தொடர்ந்து மாலை 108 திருவிளக்கு வழிபாடு என்று அழைக்கப்படும் விளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநிலத்தின் சட்டப்பேரவை தலைவரும் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் விழா குழுவினர்கள் ராயல், வெங்கடேசன், சிவஞானம் மற்றும் அண்ணாநகர் பகுதியில் உள்ள கிராம மக்கள், இளைஞர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் செய்திருந்தனர். வந்திருக்கோம். அதுபோல நம்மளையும் வழிபாட்டு பொருளை தூய்மைப்படுத்துவதற்காக என்ன பண்ணுங்க, முன்ன நம்மை தூய்மைப்படுத்தணும். இடம் தூய்மையாயிடுச்சு, நம்ம குளிச்சு ஆயத்தமாயி எல்லாம் பூசி வந்திருப்போம். இருந்தாலும்
தனியார் நிறுவனத்தின் கனரக வாகனத்தால் புதுச்சேரி கடலூர் முக்கிய பிரதான சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கடலூரில் உள்ள ஒரு தனியார் தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்பட்ட பெரிய அளவிலான ஒரு பாய்லர் இரவு புதுச்சேரி வழியாக ஆந்திர மாநிலம் கொண்டு செல்லப்பட்டது. அதற்காக 46 சக்கரங்கள் பொருத்தப்பட்ட ஒரு பெரிய கனரக வாகனத்தால் அந்த பாய்லர் கொண்டு செல்லப்பட்டது. புதுச்சேரி எல்லை பகுதியான முள்ளோடை சந்திப்பை கடக்க முயன்ற போது மரங்களின் கிளைகளில் இடித்து சிக்கியது. மேலும் பல இடங்களில் சாலையின் குறுக்கே சென்ற மின்சார கேபிள்களும் இடிக்கும் நிலை ஏற்பட்டது. ஒவ்வொரு இடங்களிலும் நீண்ட குச்சியின் மூலமாக மின்சார கம்பிகள் தூக்கி பிடிக்கப்பட்டு லாரி மெதுவாக நகர்ந்து சென்றது. 4 இடங்களில் மரங்களின் கிளைகள் முறிந்து விழுந்தது. இப்படியாக சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தை 1.5 மணி நேரமாக கடந்தது. பின்னர் ஒரு வழியாக நள்ளிரவு 1 மணி அளவில் கிருமாம்பாக்கத்தை அந்த லாரி கடந்து சென்று புதுச்சேரி திண்டிவனம் சாலை வழியாக சென்றது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூனின் பொறையூர் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் பொறையூர் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர், ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ புஷ்கலை, ஸ்ரீ பூர்ணகலை உடனுரை, ஸ்ரீ ஹரிஹர புத்திர ஐயனார் ஆகிய சுவாமிகளுக்கு சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 28ஆம் தேதி ஆலயங்களில் பந்தக்கால் நட்டு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் காப்பு கட்டுதல் நடைபெற்றது. 29ஆம் தேதி ஐயனார் கோவிலில் ஊரணி பொங்கல் இடுதலும், சுவாமி வீதி உலாவும் ஏரிக்கரைக்கு சென்று கரகம் அலங்கரித்து வீதி உலா மற்றும் அம்மனுக்கு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பொங்கல் வைத்தல், காத்தவராய சுவாமிக்கு கும்பமிடுதல், சுவாமிகள் மற்றும் சக்தி கரகம் வீதி உலா யுத்தம் கலைக்குழுவின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான கிராம மக்கள் மற்றும் ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 1ஆம் தேதி சுவாமி வீதி உலாவும் தெருக்கூத்து கலைஞர்களின் தெருக்கூத்து விழாவும் நடைபெற்றது. மேலும் நாளை மஞ்சள் நீராட்டு விழா, அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் அறங்காவலர் குழுவினர் தலைவர் இளங்கோவன், துணைத் தலைவர் தியாகராஜன், செயலாளர் சித்ராபுத்திரன், பொருளாளர் நாகராஜன், உறுப்பினர் ராஜகுமாரி மற்றும் கிராமவாசிகள், ஊர் இளைஞர்கள் செய்திருந்தனர். மே தினமான உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு சேதராப்பட்டு பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளில் தொழிலாளர் நல சங்கங்களை சேர்ந்தவர்கள் கொடியேற்றியும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். சேதராப்பட்டு ஈடன் நிறுவன வளாகத்தில் உள்ள ஈடன் எம்ப்ளாயீஸ் யூனியன் மற்றும் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை ஒருங்கிணைந்த தொழிலாளர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் மே தின நிகழ்ச்சி நடைபெற்றது. கௌரவ தலைவர் ரமேஷ் சங்க கொடி ஏற்றினார். இதில் தலைவர் மோகன்தாஸ், செயலாளர் பாஸ்கர், துணை பொருளாளர் சரசு, துணை செயலாளர் வள்ளி, சேதராப்பட்டு தொழிற்பேட்டை ஒருங்கிணைந்த தொழிலாளர்கள் நல கூட்டமைப்பு தலைவர் மோதிலால், ஏஐயுடியூசி மாநில செயலாளர் சிவக்குமார் மற்றும் நிர்வாகிகள் முருகையன், பில்லாளன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாட்டாளி தொழிற்சங்க பேரவை சார்பில் அதன் தலைவர் கஜபதி சங்க கொடி ஏற்றினார். இதில் செயலாளர் நாராயணன், பொருளாளர் பூங்கோதை, செயல் தலைவர் முருகையன், கௌரவ தலைவர் ஜெயபால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சங்க கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கினர். கூப்பர் பஸ்மேன் ஒர்க்கர்ஸ் யூனியன் சார்பில் அதன் தலைவர் சுதாகர் சங்க கொடியை ஏற்றினார். செயலாளர் சிவராஜ், துணை செயலாளர் தட்சிணாமூர்த்தி, பொருளாளர் பத்மா, சுரேஷ், சந்திரமோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மே தின உழைப்பாளர் தினத்தை கொண்டாடினர். புதுச்சேரி கட்டுமான பொறியாளர் பதவியேற்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி தனியார் உணவகத்தில் கட்டுமான பொறியாளர் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தலைமை தாங்கி புதிய உறுப்பினர்களை பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதில் தலைவராக சுரேஷ் மற்றும் செயலாளராக ராம்குமார்,
பொருளாளராக பாஸ்கர் ஆகியோர் பதவி ஏற்றுக்கொண்டனர். இதில் முன்னாள் தலைமை பொதுப்பணித்துறை பொறியாளர் சுவாமிநாதன் முன்னிலை வகித்தார். மேலும் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் நிர்வாகிகள் சிலர் போதையில் காலை நீட்டி போட்டுக்கொண்டு தூங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழிலாளர்களின் மீதான அன்பும் அக்கறையும் தொடரும். மே தின வாழ்த்துக்களை கூறினார் முதலமைச்சர் ரங்கசாமி. மேய்ச்சலுக்கு செல்லும் மாடுகள் மர்மமான முறையில் உயிரிழப்பு. பிள்ளையார்குப்பம் கிராம விவசாயிகள் அதிர்ச்சி. தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் மே தின கொண்டாட்டம். நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா. புதுச்சேரி கட்டுமான பொறியாளர் சங்க பதவி ஏற்பு விழா. போதையில் சிலர் தூங்கியதால் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.